48 வருஷத்துக்கு பின் ஈரானுக்கு அடித்தது ஜாக்பாட். ரூபாய் 50,000 கோடியை விடுவித்த அமெரிக்கா. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையில் மெகா திருப்பம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் முடக்கப்பட்ட $6 பில்லியன் சுமார் 50,000 கோடி சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 1979ஆம் ஆண்டு ஈரான் மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. 2016-17 காலப்பகுதியை தவிர கடந்த 48 ஆண்டுகளாக ஈரான் உலக நாடுகளான வர்த்தகத்தில் கடும் முடக்கத்தை சந்தித்து வந்தது. தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் தொடக்கத்திலேயே அமெரிக்கா ஈரானின் நிதியை விடுவிக்க சம்மதித்துள்ளது. தற்போதைய போர் சூழலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக இது பார்க்கப்படுகிறது. கத்தார் மற்றும் இதர வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த $6 பில்லியன் நிதியை பயன்படுத்தி ஈரான் தனக்கு தேவையான உணவு, மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கும் எண்ணெய் விநியோகத்தை சீரமைப்பதற்கும் இந்த பேச்சுவார்த்தை மிக அத்தியாவசியமாக கருதப்படுகிறது. இந்த உடன்பாட்டின் மூலம் ஈரானின் வீழ்ச்சியடைந்த நாணயம் வலுப்பெறும், அந்நாட்டின் பணவீக்கம் குறையும் வாய்ப்புள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கடுமையாக சாடியுள்ளார். இதனை ஒரு அரசியல் பேரிடர் என்று அவர் வர்ணித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திறமையை முழுமையாக அளிக்க இஸ்ரேல் முயன்று வரும் வேளையில் ஈரானுக்கு நிதி கிடைப்பது அந்த நாட்டுக்கு மீண்டும் பொருளாதார பலத்தை தரும் என்றும் இஸ்ரேல் அஞ்சுகிறது. மேலும் இந்த நிதி ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு செல்லக்கூடும் என்றும் இஸ்ரேல் கவலை தெரிவித்துள்ளது.